அம்மா 6 மந்த்ஸ் ஆச்சு. இன்னும் உங்க பேபி சப்போர்ட் இல்லாம சிட் பண்ணலன்னு உங்க மனசு ரொம்ப ஹெவியா இருக்கா? இத பத்தி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. உண்மைய சொல்றேன் அம்மா, இந்த டவுட் ஆல்மோஸ்ட் எல்லா நியூ மாம்ஸ்க்கும் வரும். நெய்பர் பேபி ஃபோட்டோ பார்த்தா, ஓ ஆல்ரெடி சிட்டிங். ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணா கேட்பாங்க, என்னம்மா இன்னும் பேபி சிட் பண்ணலையான்னு. அப்போ நமக்கு தான் டென்ஷன். ஆனா பேபிக்கு 0 டென்ஷன். ஃபேக்ட் நம்பர் 1, நார்மல் சிட்டிங் ஏஜ் என்ன? பீடியாட்ரிஷியன் சொல்ற சிம்பிள் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இண்டிபெண்டன்ட் சிட்டிங் ஏஜ் 6 to 9 மந்த்ஸ். இது நார்மல் ரேஞ்ச். 6 மந்த்ஸ்ல சிட் பண்ணனாலும் நார்மல். 7 to 8 மந்த்ஸ்ல சிட் பண்ணினாலும் அது நார்மல். 9 மந்த்ஸ்ல சிட் பண்ணா கூட அதுவும் நார்மல். எல்லா பேபியும் 6 மந்த்ல எக்ஸாக்டா சிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபேக்ட் நம்பர் 2, சப்போர்ட் சிட்டிங் வெர்சஸ் இண்டிபெண்டன்ட் சிட்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்மா. சப்போர்ட்டோட சிட்டிங்னா என்ன தெரியுமா? பில்லோ வச்சு சப்போர்ட் பண்ணுறது, ஹை சேர் வச்சு சப்போர்ட் பண்ணுறது, அம்மா பிடிச்சு வச்சு சப்போர்ட் பண்ணுறது. இது ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இண்டிபெண்டன்ட் சிட்டிங்னா என்ன தெரியுமா? யாரும் கை இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் உட்கார வைக்கிறது, பேக் சப்போர்ட் இல்லாமல். பேபி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இது வரதுக்கு டைம் ஆகும். ஸோ சப்போர்ட்டோட சிட் பண்ணுறது ஒரு குட் சைன். இன்னும் இண்டிபெண்டன்ட் இல்லைனாலும் அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபேக்ட் நம்பர் 3, ஒய் சம் பேபிஸ் சிட் லேட். பேபி லேட்டாக சிட் பண்ணினா பயப்படணும்னு அவசியம் இல்லை. பாடி ஸ்ட்ரென்த் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். பேபி கொஞ்சம் சப்பியாக இருக்கலாம், ஃப்ளோர் ப்ளே கம்மியாக இருக்கலாம், டம்மி டைம் அவங்களுக்கு கம்மியாக கிடைச்சிருக்கலாம். இதெல்லாம் டெம்பரரி ரீசன்ஸ் தான். ஸ்லோலி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபேக்ட் நம்பர் 4, வாட் அம்மா கேன் டூ வித்தவுட் ஸ்ட்ரெஸ். ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் பேபியை சிட் பண்ணுற வைக்கிறதுக்கு. ஆனால் ஜென்டலாக என்கரேஜ் பண்ணலாம். டெய்லி ஃப்ளோர் டைமில் அவங்களுக்கு ப்ளே பண்ண வைங்க. டெய்லி அவங்களுக்கு ஷார்ட்டான டைமில் டம்மி டைம் கொடுங்க. பேபி முன்னாடி டாய் வச்சு ரீச் பண்ண வைங்க. சிட்டிங் பொசிஷனில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. பேபியை கம்பேர் பண்ணாதீங்க, பேபியை ரஷ் பண்ணாதீங்க. ஃபேக்ட் நம்பர் 5, வென் ஷுட் அம்மா ரியலி ஒரி. இது கேளுங்க அம்மா, இது மட்டும் தான் டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டிய டைம். 9 to 10 மந்த்ஸ் ஆகியும் பேபி சிட் பண்ண கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலனா, அப்புறம் பேபியோட பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இல்லைனா ரொம்ப லூஸாக இருந்தா, பேபி ரோல் கூட பண்ணலைனா, அப்புறம் மூமெண்ட்க்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் அவங்க காட்டலைனா, அப்போ பீடியாட்ரிஷனை காட்டுங்க. இல்லாட்டி டென்ஷன் வேண்டாம். அம்மா, உங்க பேபி லேட்டா சிட் பண்றாங்கன்னா, லேட்டா நடக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஏர்லி சிட் பண்ணாங்கன்னா, அதுக்கு ஜீனியஸ்ன்னு கூட அர்த்தம் இல்ல. உங்க பேபி யூனிக். உங்க பேபி பெர்ஃபெக்ட் டைமிங் இருக்கும். உங்க வேலை என்ன தெரியுமா? பேபிய லவ் பண்ணுங்க. பேபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேபிய கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பேபி எப்போ சப்போர்ட்டோட சிட் பண்ணாங்க? இல்ல சப்போர்ட்டால சிட் பண்ண ட்ரை பண்றாங்களா? எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் குடுத்திருந்தா, ஒரு ஷேர் கொடுங்க. இன்னும் பல அம்மாக்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.